காலத்துல மட்டும் தான் நாங்க தேவதைகள். அதை தவிர்த்து மற்ற நேரம்லாம் நாங்க எப்படி அவங்க கண்ணுக்கு தெரியுறோம்னு தெரியல. கான்ட்ராக்ட் பேஸ்ல உள்ள நிறைய பேர் எடுக்கிறாங்க, வேக்கண்ட் இல்லாமலாம் எடுக்கிறாங்க. ஏன் நாங்க என்ன அடிமைகளா? பெண்கள்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? டெலிவரி பாக்குற எங்களுக்கு எங்க பிள்ளைங்களை பாக்குறதுக்கு நீங்க லீவு தரலன்னா நாங்க எப்படி ஒரு ஃபுல் இந்த மனதோட நாங்க ஒரு டெலிவரியை பார்க்க முடியும்? சார் அவர் அப்பாவா இருந்திருந்தாருன்னா எங்களெல்லாம் இந்த ரோட்ல நாய்கள் தூங்குற இடத்துல எங்களையும் படுக்க போட்டிருக்க மாட்டார். கண்டிப்பா அவர் அப்பாவே எங்களுக்கு கிடையாது. ஒரு பெண்கள் சமுதாயம் எந்த நாட்டில் அழுகுறலா இருக்கோ அந்த இடத்துல அந்த ஆட்சி கண்டிப்பாக மாறியே தான் ஆகும். இருந்தாலும் தமிழ்நாடு நம்ம இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கு நம்மளோட மெடிக்கல் சர்வீஸில். அதுக்கு காரணம் யாரு? ஏன்னா எங்களுக்கு தந்ததே ஒரே ஒரு வாக்குறுதி, அந்த ஒண்ணுமே கரெக்டா இல்லாத பட்சத்தில் பப்ளிக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதியும் அவர் எப்படி நிறைவேற்றிருப்பாரு? அந்த 1000 ரூபாய்க்கு கூட நாங்கள் எங்களுக்கு வாங்க முடியாது. ஏன்னா நாங்கள் கவர்மெண்ட்டு ஸ்டாஃப்ஸ். சரி, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ். ஆனால் இதே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இதே எலிஜிபிலிட்டியோட எங்களால் பேங்க்ல போய் லோன் வாங்க முடியுமானோ? நோ. பேசி ஓய்ய விட மாட்டோம். வணக்கம். நாங்கள் எல்லாருமே தொகுப்புதிய எம்ஆர்பி செவிலியர்கள். நாங்கள் எல்லாருமே எக்ஸாம் எழுதி அதுக்கு மெரிட்டில் நிறைய பேர் அப்படி எல்லோரும் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி தான் இந்த கவர்மெண்ட் எங்களை வேலைக்கு எடுத்தாங்க. இதே மாதிரி நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை ரெகுலர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் போராடும்போது இப்போ இருக்கிற ஆளும் கட்சி எங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தாங்க. அப்போ அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து போராடினாங்க. அப்போது நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக எங்கள் எல்லாரையும் ரெகுலர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. கடந்த 4.5 வருஷமாக நாங்கள் இதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கும் நாங்கள் ரெகுலர் ஆகாமல் 8000க்கு மேலே பேர் இருக்கிறோம். இதில் என்னென்னா எங்களுக்கு சம வேலை சம ஊதியம் வேணும்னு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுவுமே எங்களுக்கு ஓகேயாகவே வந்துச்சு. ஆனால் அதை கூட இவங்க மேல்முறையீடு போட்டிருக்காங்க. இப்போ எங்களுக்கு என்னென்னா நாங்கள் 18/12/2025 நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் ரெகுலர் வேணும். அதாவது 356 வாக்குறுதியின்படி எங்கள் எல்லாரையும் ரெகுலர் பண்ணணும்னு சம வேலை சம ஊதியம் மகப்பேறு விடுப்பு சேலரியோடு எங்களுக்கு மகப்பேறு விடுப்பு வேணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்காண்டி தான் நாங்கள் 18/12/2025 போராடிட்டு இருக்கோம். முதல் நாள் சென்னையில் எங்கள் சகோதரர்கள் தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. அன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் போராட்டத்தில் வச்சு அவங்க பேசுறதுக்கு வழி இல்லை. அதனால அவங்கள திரும்ப எல்லாரையும் கொண்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டாங்க. எல்லாரும் அங்கே வச்சே போராடும் போது தான் எங்களுடைய போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சு. ஒரு 20 செவிலியர்களை கரூர் மெடிக்கல் காலேஜ்லேருந்து திருச்சி மெடிக்கல் காலேஜுக்கு ஆள் பற்றாக்குறையினால் டெப்டேஷன் போட்டிருக்காங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணலாம்ல, அந்த வேக்கன்சி எல்லாம் ஏன் ஃபில் பண்ணாமல் இருக்கிறீங்க? அப்படி பார்த்தீங்கன்னா ஹோல் தமிழ்நாட்டில் நிறைய வேக்கன்சி இருக்குது. ஆனால் அவங்க அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணாமல் இருக்கிற ஸ்டாஃபை வச்சு எல்லா ஒர்க்கையும் பார்க்குறாங்க. அதாவது 1:100, அதாவது ஒரு ஃப்ளோருக்கே ஒரு ஸ்டாஃப் வச்சு பார்க்குறாங்க. அப்புறம் எப்படி அவங்க எஃபெக்டிவ் கேர் கொடுக்க முடியும்? அப்போ கண்டிப்பாக மக்கள் ஸ்டாஃபை தான் குறை சொல்லுவாங்க, எங்களை கரெக்டாக பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எஃபெக்டிவ் நிறைய எப்படி எஃபிஷியன்ட் ஸ்டாஃப் கொடுக்கணும். மேன் பவர் கம்மியாக இருக்கும்போது அந்த இடத்துல ஒர்க் லோடு அதிகமாகும். ஒர்க் லோடு அதிகமாகும் போது நம்மளோட நார்மல் இதை நம்ம ஒர்க்கை நம்ம பண்ண முடியாது. அதை கவர்மெண்ட்டுக்கே நல்லா தெரியும். ஆனாலுமே அவங்க வேக்கண்ட் இல்லை இதே தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக 24 hours டியூட்டி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டினியூஸாக ஒரு ஸ்டாஃப் இப்போ சிக் ஆகிட்டாங்க, லீவ் ஆகிட்டாங்கன்னா இருக்கிற ஸ்டாஃபே தான் 24 hours டியூட்டியும் பார்க்கணும். அதுக்கு யாரும் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச் பண்ணவும் மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எங்களோட நிலைமை போயிட்டுருக்கு. இப்படியே நாங்கள் எங்களோட போராட்டத்தை விட்டுட்டோன்னு வைங்களேன், இன்னும் 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் இதே கொத்தடிமை மாதிரி தான் நாங்கள் இவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கணும். அதனால் இந்த நிலை மாறணும். அதனால் எங்கள் போராட்டம் இன்னும் தீவிரமடையுமே தவிர நாங்கள் எங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம். கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சு தானே அவங்க எப்படி அவங்களுக்கு என்னன்னா பொதுமக்கள் இடத்துல ஒரு நல்ல பேர் இருக்கும். அதை அவங்க எல்லா அதாவது செவிலியர்களை ஒரு அவங்க நல்ல சம்பளம் கொடுக்குறோம், ஆட்கள் இருக்குது அப்படின்னு அவங்க எப்போ தப்பான கண்ணோட்டத்தில் மக்கள் எங்களை பார்க்குறதுக்கு தான் அவங்க பேசுவாங்களே தவிர எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கொரோனா காலத்தில் மட்டும்தான் நாங்கள் தேவதைகள். அதை தவிர்த்து மற்ற நேரம்லாம் நாங்கள் எப்படி அவங்க கண்ணுக்கு தெரிகிறோன்னு தெரியல. இன்னொன்று எல்லாருக்குமே ஆன்லைன் ரிப்போர்ட்டு. எங்களுக்கு ஒரு பேஷண்ட் உள்ளே வரும்போது நாங்கள் செல்லை பார்த்துட்ருக்கோன்னு சொல்லி கூட எவ்வளவோ கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. ஆனால் ரிப்போர்ட்டு தான் நாங்கள் போட்டுட்ருப்போம். எங்களுக்கு அவ்வளோ ரிப்போர்ட்டு ஆன்லைன் ரிப்போர்ட்டு வந்திருக்கு.
கான்ட்ராக்ட் பேஸில் உள்ள நிறைய பேர் எடுக்கிறாங்க, வேக்கண்ட் இல்லாமலாம் எடுக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. தேர்தல் வாக்குறுதியை மேம்படுத்தி நீங்கள் வந்து அரசு பேசுகிறீங்க. இப்போ அவங்க பிரச்சனை பேசுகிறத தாண்டி உங்கள்கிட்ட அவங்க நாங்கள் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்குறாங்க. வாக்குறுதி கொடுத்தது 2021 தேர்தல் அவங்க எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க அறிவிக்கும் போது சொல்றது 386 தேர்தல் வாக்குறுதியானது அனைத்து எம்ஆர்பி செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். பட் இப்போது கேட்கும்போது வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்குறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் வந்து காவல்துறை வச்சு அடக்குமுறை பண்ணி அதை வந்து ஒடுக்கி அவங்க இப்போ நீங்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே தான் அங்கே சென்னையில் போராடினவங்களை வந்து கைது பண்ணி என்ன எதுன்னு கேட்காம பஸ் ஸ்டாப்பில் வந்து இறக்கி விட்டு போகிறீங்க. அங்கேயும் விடிய போராட்டம் நடந்து காலையில் தான் வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு மண்டபத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தொடர்ச்சியாக வந்து போராட்டம் நடக்கும் போராட்ட காலத்தை ஒதுக்கிறதுக்காக அரசு நடவடிக்கை எடுக்குது. ஆனால் வந்து உங்களுக்கான தீர்வை வந்து அரசு கொடுக்கவே இல்லை. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப வருத்தத்தோடு தான் நாங்கள் அதை ஃபீல் பண்ணுறோம். இந்த அரசு வந்து பெண்களை மதிக்கவே இல்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா லேடிஸும் நேற்று இந்த 4 நாளாக இப்போ வெயில் மழை அப்படிலாம் பார்க்காம நாங்கள் இதில் வந்து கிடக்கிறோம். சென்னையிலையும் பாதி பேர் குழந்தைகளோட கொண்டு போய் இருக்கிறாங்க. பெண்களை மதிக்கக்கூடிய அரசுனா எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து எங்களுக்கு ஏதாவது பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க வேக்கன்சியில் இதே தான் திரும்ப சொல்கிறாங்க. 0 காலி பணியிடங்கள் அப்படி சொல்கிறாங்கல்ல. எத்தனை பில்டிங் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அவங்க இந்த 4.5 வருஷத்தில். எங்களுக்கே பாருங்கள், இங்கே ஒரு புதுசாக பில்டிங் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கு புது ஸ்டாஃப் போடுவாங்களா? இல்லை. அவங்க வந்து இருக்கிற ஸ்டாஃபை மூவ் பண்ணி அதில் எங்களுக்கு ஓவர் பண்ணி தான் அவங்க தர்றாங்க. புது ஸ்டாஃப் அலாட் பண்ணுறதுக்கு அவங்க வில்லிங் கிடையாது. இருக்கிற ஸ்டாஃபை அரேஞ்ச் பண்ணி நீங்கள் இதை பண்ணிருங்கன்னு ஓவர்லோடு எங்களுக்கு தரும்போது எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் அதை வேறு வழி இல்லாமல் செய்ய தான் செய்கிறோம். இதை எத்தனையோ தடவை எல்லார்ட்டையும் சொன்னாலுமே எந்த சொல்யூஷனும் இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு தந்ததே இல்லை. அது முடியாமல் தான் நாங்கள் இப்போ இந்த போராட்டத்துக்கே வந்திருக்கிறோம். இப்போ அரசுக்கிட்டே நாங்கள் எத்தனையோ தடவை இப்படி போராட்டத்தை எல்லாம் கொண்டு போயுமே அவங்க கண்டுக்கிடாத பட்சத்தில் எங்கள் போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் நாள் நினைச்சோம், 2ஆம் நாள் பேச்சுவார்த்தையில் எல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சோம். ஆனால் அவங்க அப்போவுமே எங்களுக்கு ஒரு ஒப்புதல் தரல. நீங்க முடிஞ்சதை செய்யுங்க அந்த மாதிரி பேசிட்டாங்க. அதனால திரும்ப நாங்க தொடர்றோம். இன்னைக்கு பேச்சுவார்த்தையிலேயுமே எங்களுக்காக சாதகமா அவங்க எதுவுமே சொல்லலை. இன்னும் எங்க அதிகாரிகள் அங்கே வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. எதுவுமே அவங்க சொல்லாத பட்சத்தில் எங்க போராட்டங்கள் இன்னும் தொடரும். ஏன்னா இது எங்களோட வாழ்வாதாரத்துக்கான போராட்டம். இப்போ நாங்களும் ஒரு அரசு வேலை, எங்களுக்கு ஒரு சம்பளம், எங்க பிள்ளைங்களையும் நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொரோனா காலத்துலயுமே நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த வேலையில நின்னோம். எத்தனையோ பேர் நாங்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணி வெளிநாட்டில் இருந்தவங்க கூட ஒரு எக்ஸாம் எழுதி நாங்கள் இந்த கவர்மெண்ட்ல நம்ம நாட்டுக்காக நம்ம இங்க இருப்போம்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் எக்ஸாம் எழுதி தானே வந்தோம். தகுதி தேர்வில் தானே எங்களை செலக்ட் பண்ணீங்க. ஏன் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நீங்கள் வந்து ரெகுலர் போஸ்ட் தான் கொடுக்குறீங்க? டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தானே கொடுக்குறீங்க. நர்சஸ்க்கு மட்டும் ஏன் நீங்கள் தொகுப்பூதியம் கொண்டு வரீங்க? ஏன் நாங்கள் என்ன அடிமைகளா? பெண்கள்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் எங்களுக்கு அடிமைகளாக கொண்டு வரீங்க? தொகுப்புதியத்தை எதுக்கு கொண்டு வரீங்க? எல்லாரையும் ஒரே நர்ஸாக பாருங்க. இப்போ ரெகுலர் ஸ்டாஃப் ஒரு வேலை, நம்ம எம்ஆர்பி ஸ்டாஃப் ஒரு வேலை பார்க்கறது இல்லையே. எல்லா பிஎஸ்சிலையும் டெலிவரி எல்லாமே நாங்கள் எம்ஆர்பி ஸ்டாஃப் தான் பார்க்குறோம். எங்களுக்கு மகப்பேர் இது நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க. ஏன் டெலிவரி பார்க்குற எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் லீவு தரலன்னா நாங்கள் எப்படி ஒரு ஃபுல் இந்த மனதோடு நாங்கள் ஒரு டெலிவரியை பார்க்க முடியும்? ஆனால் நாங்கள் பண்ணுறோமே. நாங்கள் மற்ற பிள்ளைங்களையும் எங்கள் பிள்ளைங்களை போல நாங்கள் டெலிவரி பார்க்குறோம். அந்த பிள்ளைங்களை எங்கள் பிள்ளைங்களை வச்சு நாங்கள் பார்க்குறோம்ல. இந்த மைண்டெலாம் ஏன் அரசுக்கு புரியல, மக்களுக்கு புரிய மாட்டேங்குது? எல்லாம் எங்களை நாங்கள் எந்த பணி செய்ய நாங்கள் தயாராக தான் இருக்கோம். எங்களுக்கு பணியை தாங்க. நாங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்கிறோமா? எல்லா பணியுமே செய்கிறோம். பிஎஸ்சியில் 24 hours நாங்கள் பார்க்க மாட்டேன்னு ஒரு நாளும் சொல்லலை. எல்லாமே நாங்கள் பார்க்குறோம்ல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எங்களுக்கு சம்பளமும் தரணும்ல. எங்கள் கூட இருக்கிற ரெகுலர் ஸ்டாஃப்ஸ் எல்லா லீவும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் எங்களால் எடுக்க முடியுதா? நாங்கள் அன்றைக்கி டியூட்டி பார்க்குறோம். டியூட்டி பார்த்தா தான் உங்களுக்கு லீவ் கிளைமுங்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு என்ன பார்ஷியாலிட்டி பார்த்து டியூட்டி பார்க்குறோமா? இல்லை அவங்க வந்து எல்லா வேலையும் நாங்கள் வந்து கம்மியாக பார்க்குறோமா? இல்லையே. ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரே மாதிரி வேலை, ஒரே மாதிரி ஷிஃப்ட் எல்லாமே பார்க்குறோம்ல. அப்போ ஏன் எங்களுக்கு அந்த பார்ஷியாலிட்டி? நாங்களும் படித்து எக்ஸாம் எழுதி தானே வரோம். எங்களுக்கே அந்த பார்ஷியாலிட்டி? ஒப்பந்த முறையே இனி இருக்கக்கூடாது. இந்த நர்சிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒப்பந்த முறையே இருக்கக்கூடாது. நாங்கள் சரி, எங்கள் ஜெனரேஷனும் இனி அப்படி இருக்கவே கூடாது. இந்த விடியல் அரசு வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு விடியல் தரந்தே ஆகணும். ஏன்னா அவங்க வாக்குறுதி சொல்லி தானே நாங்கள் அவங்களுக்கு ஆட்சியில் நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க சொன்னனால தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணணும். இப்போ அவங்க முடியாதுன்னு சொல்லி எப்படி மறுக்க முடியும்? 0 வேக்கன்சி, நாங்கள் சொன்னதை செஞ்சே ஆகணுமா அப்படின்னு அவங்க எப்படி சொல்ல முடியும்? ஒரு உயர் பதவியில் இருக்கிற அவங்களே அப்படி சொன்னால் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது அதுக்கு? அதனால அவங்க அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். எங்கள் இவ்வளோ பெண்களோட கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பெண்களை மதிக்கிற அரசுனா புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பெண்களுக்கு ஒரே சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல. நாங்கள் அப்ளை பண்ண போனால் எங்களை சொல்கிறாங்க நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், அதான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. இதே சரி எலிஜிபிலிட்டி இல்லை கவர்மெண்ட் நர்சிங் எங்களை அக்செப்ட் பண்ணுங்க. இங்கே சொல்கிறாங்க நீங்கள் எம்ஆர்பி ஸ்டாஃப் தொகுப்பூதியம். அப்போ எங்களுக்கு அது கூட எலிஜிபிலிட்டி இல்லை.
புரியுதா நாங்க என்ன நிலைமையில இருக்கோன்னு? கவர்மெண்ட் எங்களை கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லைங்குது, பப்ளிக் சொல்றது நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ங்குது. ஆனா ரெண்டுலயுமே இல்லாம நாங்க இடையில நிக்கிறோம். ஒரு 1000 ரூபாய்க்கு கூட தகுதி இல்லாத நிலைமையில நாங்க இன்னைக்கு நிக்கிறோம் பிரதர். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது வந்து அரசுக்கு தெரியணும். எங்க நிலைமை இப்படிதான் இருக்கு. ஏன் 1000 ரூபாய் வாங்க கூட நாங்க தகுதி இல்ல, கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு நாங்க தகுதி இல்லைங்கிறாங்க. அப்ப நாங்க என்ன நிலைமையில இருக்கோம் நினைச்சு பாருங்க. எங்க வாழ்வாதாரங்கள் இப்படி இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது வந்து அரசாங்கம் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஒர்க்கர்ஸ் வரலன்னா ஒர்க்கர்ஸோட டியூட்டியை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்டாஃப் வரலன்னா ஏதாவது கிறிஸ்மஸ், நியூ இயர், அந்த மாதிரி பொங்கல், இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாஃப் வரலனாலும் 4 வார்டு 5 வார்டு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு சார். டெலிவரி எல்லாம் ஒரு தாயா உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு அதான் பேசியிருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே வந்து நம்ம முதலமைச்சரை வந்து அப்பான்னு கூப்பிடுறாங்க. அந்த அப்பா வந்து இன்னைக்கு உங்களை நடுரோட்டில் உட்கார வச்சுருக்காங்க சார். அவர் அப்பாவா இருந்திருந்தாருன்னா எங்களெல்லாம் இந்த ரோட்ல நாய்கள் தூங்குற இடத்துல எங்களையும் படுக்க போட்டிருக்க மாட்டார். கண்டிப்பா அவர் வந்து அப்பாவே எங்களுக்கு கிடையாது. இப்போ இந்த வேலையில் ஜாயின் பண்ணீங்க, என்ன எதிர்பார்ப்போட வந்து? நாங்கள் 2019 எக்ஸாம் எழுதி இந்த வேலைக்கு வந்தது. வேலைக்கு வரும்போது வித்தின் 2 இயர்ஸில் நாங்கள் ரெகுலர் ஆகிடுவோம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் வந்தோம். இன்னும் சேலரி ஹைக் இருக்கும், நமக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும், கவர்மெண்ட்டில் உள்ள எல்லா சலுகைகளும் நமக்கு கிடைக்கும், மகப்பேறு விடுப்பில் நமக்கு ஊதியத்தோடு கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம். ஆனால் எல்லாத்துலேயும் 0 தான், எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ சமூக நீதின்னு பேசுகிற இந்த அரசு பெண்களுக்கான அரசுன்னு பேசுகிறாங்க. எல்லாத்துலேயும் உங்களுக்கு இலவசம், எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்னு சொல்கிறவங்க பெண்கள் இருக்கிறனால தான் எங்களை ஈஸியாக ஏமாற்றலாம்னு நினைக்கிறாங்க. பெண்கள்னு சொல்லி இத்தனை பேரை வந்து இன்னும் ரெகுலர் பண்ணாமல் இப்படியே வச்சுருக்காங்க. ஒரு ஆண் சமுதாயம் நிறைய ஆண் செவிலியர்களோ இல்லை ஆண் சமுதாயம் நிறைய இருக்கிற ஒரு இதை பார்த்து பயப்படுறாங்க. பெண்கள் மட்டும் சொல்லும்போது சரி இவங்களை 2 நாள் இருப்பாங்க, ஏன்னா வந்து எங்களுக்கு குடும்பம் இருக்கும், வீட்டில் உள்ள வேலைகளை பார்க்கணும், அப்போ கலைஞ்சு போயிடுவாங்க, இவங்களை கொஞ்சம் அலக்களிக்கலாம். இதுதான் இந்த அரசோட இது. நாங்கள் செவிலியர், இப்போ நாங்கள் எங்களுக்கான போராட்டம் மட்டும் கிடையாது. மேக்சிமம் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பிள்ளைங்க படிக்கிறது வந்து நர்சிங் தான். ஏன் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, என்னன்னாலும் நர்சிங் படித்தா நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இந்த தமிழ்நாட்டில் இவர் இப்படியே இது பண்ணிகிட்டே இருந்தாங்க, இந்த அரசு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் நர்சிங் படித்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன? நாளைக்கு அந்த நர்சிங் மாணவர்கள் யாருக்கும் வேலை கிடையாது, ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இதே ஒரு அடிமைத்தனத்தில் தான் இப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ நர்சிங் ஏன் படித்தோம் அந்த நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். இது ஒரு சேவை மனப்பான்மையோட செய்ய வேண்டிய வேலை பழு. இப்போ 4 பேர் இருக்க வேண்டிய இடத்துல நாங்கள் 2 பேர் இருக்கோம். 2 பேர் இருந்து எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும்? அப்போ செவிலியர்களை இன்னும் எவ்வளோ ஒடுக்க முடியுமோ அவங்க ஒடுக்கிட்டே தான் இருக்க. ஒரு பெண்கள் சமுதாயம் எந்த நாட்டில் வந்து அழுகுறலாக இருக்கோ அந்த இடத்துல அந்த ஆட்சி கண்டிப்பாக மாறியே தான் ஆகும். கண்டிப்பாக இந்த ஆட்சி மாற்றம் வந்தே ஆகும், அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா. ஆனால் அரசுக்கு வந்து பேச்சுவார்த்தை போகும்போது அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா வேகன்சி இருந்தால் தானே நிரப்ப முடியும் அப்படின்னு அவர் போய் தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எங்களோட பிஹெச்சில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே 4 ஸ்டாஃப் இருக்கணும், நாங்கள் 2 பேர் இருக்கோம். ஒரு ஃபார்மசி வேக்கன்ட், யார் வேக்கண்டாக இருந்தாலுமே அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அவரோட டிபார்ட்மெண்ட் தெரியாமல் இருக்கணும். இப்போ நான் ஒரு வேலையில் இருக்கேன், 1 மந்தில் சார்ஜ் எடுக்கிறேன்னா எனக்கு சம்மந்தமே இல்லாத வேலையை என் அதிகாரி கேட்டால் நான் கரெக்டாக சொல்லணும். 5 வருஷமாக இருக்கிற அமைச்சருக்கு தெரியாதா? அப்போ அவருக்கு தெரிஞ்சு தானே ஆகணும். இவர் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு இன்னும். ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணி எவ்வளோ எங்கள்கிட்ட வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்குறாங்க. நாங்கள் சொல்கிறது இப்போ போயின்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற பிஹெச்சில் போய் கேட்டு பாருங்கள். 1 இயருக்கு மேலே 2 இயர்ஸ் ஆகுது ஃபார்மசிஸ்ட் வேக்கன்ட்டு. இப்போ 4 ஸ்டாஃப் இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ நாங்கள் 24 ஹவர்ஸ் பார்க்குறோம். அது எப்படி முடியும்? 24 ஹவர்ஸ் பார்க்கும்போது இதில் வந்து ஒரு நைட் டியூட்டிஸில் சரி வேறு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்து ஒரு சிங்கிள் பர்சன் எத்தனை ஓபியை நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியும்? ஒரு எமர்ஜென்சி வந்தால் எங்களால் மெடிசினும் கொடுக்கணும், ஓபியும் எழுதணும், இன்ஜெக்ஷன் வந்தால் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும். இவ்வளோ பம்பரமாக வேலை பார்த்தாலும் உனக்கு நான் 18,000 தான் தருவேன். ஏன்னா ஈஸியாக நீ எல்லா வேலையும் செய்கிற, எனக்கு ஒரு அடிமையாக இருக்கிற, எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் அப்படி கிடையாது. லேபு விஹெச்என்ஸ் எல்லாரும் ரெகுலராக வராங்க, ஈவன் வித்தவுட் எக்ஸாம்ஸ். அப்போ நாங்கள் எக்ஸாம் எழுதி வந்து ஒரு தேர்வுக்கு ஒரு மதிப்பில் கல்வியில் சிறந்திருக்கு எல்லாம் சிறந்து தான் இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்காங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் விட நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கோன்னா நீங்கள் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி சொல்லவே முடியாது. அங்கே போய் பாருங்கள், கரெக்டாக அவங்க வந்து நார்ம்ஸ் படி ஒரு பேஷண்ட்டுக்கு 3 பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப்
ஸ்டாஃப்னு இருக்காங்க. இங்கே எங்கே அப்படி இருக்குது? எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது? எங்கே போனாலும் செவிலியர் கோவப்படுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மீம்ஸ் போடுறாங்க எல்லாரும். சரி, அதே இடத்துல ஒரு நாள் செவிலியராக ஒரு பொதுமக்கள் இருந்து பார்த்தா தெரியும். ஏன்னா எந்த நோயாளிகளும் எங்களால் ட்ரீட் பண்ண முடியாது. ஜிஹெச்சில் 40 பேஷண்ட் ஒருத்தங்கன்னா யாரை நீங்கள் பார்ப்பீங்க? எதை பண்ண முடியும்? இப்போ எங்களுக்கு செய்ய வேண்டும்னு ஒரு எண்ணம் இருந்தால் கூட எங்களால் செய்ய முடியாது. யாருக்குமே வந்து ஒன்று பார்க்கமுன்னா 40 பேஷண்ட் ஒரு ஆளால் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஐசியூஸில் 1:1, எந்த ஹாஸ்பிட்டலில் 1:1 இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு பேர் வேணும். இருந்தாலும் தமிழ்நாடு நம்ம இந்தியாவில் 2வது இடத்துல இருக்குது நம்மளோட மெடிக்கல் சர்வீஸில். அதுக்கு காரணம் யார்? இவ்வளோ பணி சுமையிலும் நாங்கள் நல்லா தான் ஒர்க் பண்ணுறோம். அப்போ இந்த மருத்துவ டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு தோற்று தான் போயிடுச்சு. முக்கியமாக தோற்று போயிட்டு நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை முறை இல்லை. கரெக்டாக நீங்கள் பெட்டு இதுக்கு ஏற்ப நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் வந்து போஸ்டிங்ஸ் போட்டிங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கும். நீங்கள் அது பண்ணலை. அப்போது உங்களுக்கு பொதுமக்களையும் ஏமாத்துறீங்க, எங்களையும் வஞ்சிக்கிறீங்க. இதனால பலன் வந்து உங்களுக்கு கிடையவே செய்யாது. இப்போ வந்து நீங்கள் ஒரு செவிலியராக இருந்து நீங்கள் வந்து களத்தில் போராடுறீங்க. இப்போ உங்களையும் வந்து டெம்பரரியாக தான் வச்சுருக்கோம், கான்ட்ராக்ட் பேஸில் வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் தூய்மை பணியாளர் தான் போராடிட்டு இருந்தாங்க. எங்களை வந்து நீங்கள் ஒரு பெர்மனன்ட் பணியாளரோட பிரச்சனை இப்போ இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, தனியார் கூடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க போகிறாங்க. இப்போ அந்த போராட்டமாக இருந்தாலும் இந்த போராட்டமாக இருந்தாலும் அரசு வந்து ஒடுக்க தான் பார்க்கவே தவிர அதுக்கான தீர்வு தரணும் அப்படின்னு நினைக்கல. அது என்ன மனநிலைன்னா அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்க. இப்போ இதே சம்பளம் எல்லா அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கொடுத்தா அவங்க இதை கண்டினியூ பண்ணுவாங்கன்னா நானும் அக்செப்ட் பண்ணுறேன், நாங்கள் போராட்டத்துலேருந்து கலைஞ்சு போயிடலாம். இப்போ அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் அவங்களோட சேலரி என்ன, எங்கள் சேலரி என்ன? அப்போ அது யாரோ ஒருத்தங்க அவங்க வீட்டு என்ன ஆனாலும் நமக்கு பரவாயில்ல அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது எப்போவுமே ஒரு தலைவன் எல்லா கடைக்கோடி மக்களும் தன் மக்களாக பார்க்கணும். தன் மக்களாக பார்க்காத வரைக்கும் அடுத்தவங்களோட வலி அவனால் உணரவே முடியாது. அந்த சமயத்தில் அவன் வந்து என்ன பண்ணுவான்? யார் எப்படி போனால் என்ன, நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த சேலரி ஓகேனா, இதே சேலரி ஓகேனா, ஏன்னா நாங்கள் படிக்காமல் வரல, எக்ஸாம் எழுதாமல் வரல அப்படின்னா நீங்கள் ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எல்லாரும் அப்படி தான் பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். அப்போ எங்களை மட்டும் ஒடுக்கிறதுக்கு என்ன காரணம்? எங்களையும் கீழே இருக்கிறவங்க சரியான ஊதியம் கொடுக்காதது என்ன காரணம்? அவங்க என்ன தான் பண்ணாலும் நம்ம ஆட்சி எப்படியாவது பிடிச்சிடலான்னு ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஆனால் இவங்க இந்த அளவுக்கு ஒரு பெண் சமுதாயத்தை ஒடுக்கும்போது அவங்க நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஆட்சிக்கு வரவே முடியாது. முதல்ல வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, உங்களை வந்து நாங்கள் கவர்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த திரும்ப வந்து தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் திரும்ப வந்து போராட்டத்தில் வந்து உங்களுடைய நிலைமை இப்படியே தான் இருக்குது. ஆனால் ஆட்சி மாற்றி தவிர காட்சிகள் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் அதிமுக ஆட்சியிலையும் போராட்டம் நடத்துறீங்க. இன்னைக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்து திருப்பி நீங்கள் ஒரு அரசாங்கம் தேர்வு எடுத்துட்டு அந்த அரசியலை வந்து நீங்கள் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கீங்க. திரும்ப தேர்தல் நெருங்குது. இந்த தேர்தல் வாக்குறுதியாக திரும்ப உங்களை வந்து நாங்கள் வந்து உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி தந்தாச்சு. இந்த அரசுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு இருக்குமா? அப்படி இல்லை. எங்களுக்கு வந்து நீங்கள் எதுனாலும் நாங்கள் வந்து இனி யாரையுமே நம்ப போகிறது கிடையாது. அவங்க வந்து இன்னைக்கு நாங்கள் ரெகுலர் பண்ணுறோன்னா எங்களுக்கு இன்னைக்கே ஆர்டர் அடித்து தந்து உங்களுக்கு ரெகுலர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லணும். சம வேலை சம ஊதியத்துக்கு எங்களுக்கு ஆர்டர் அடிச்சு வந்தா மட்டும்தான். அப்படியே பண்ணனாலும் நாங்க யோசிக்க தான் செய்வோம், இந்த அரசை நாங்க அமர்த்தணுமா, ஏன்னா இந்த அரசு எங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்திடுச்சு, அதனால இந்த அரசு இன்னும் அமரணுமாங்கிறத நாங்க வந்து யோசிக்க தான் செய்வோம். இனி ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இவங்க எங்களுக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுவாங்கன்னா நாங்க வந்து எல்லாருமே ஒரு டீமா யோசித்து நாங்க இது பண்ணணும். ஆனா இனிமேல் இந்த அரசு இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு எங்களுக்கு ஒரு பாசிட்டிவா தந்தாலுமே நாங்க அதை யோசிக்கிறதான் செய்வோம். தேர்தல் டைம்ல வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு வாக்குறுதியை நம்பி நீங்க ஏமாந்துருக்கீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மக்கள் வந்து ஒவ்வொரு விதமான வாக்குறுதியை நம்பி ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தல் நேரங்கள் தரக்கூடிய வாக்குறுதிகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து 99% நாங்கள் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல என்னென்ன வாக்குறுதி நிறைவேற்றிட்டோங்கிறாங்க. ஆனா இதுல என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு கூட நம்ம நிறைய பப்ளிக்கு தெரியவே செய்யாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தந்த ஒரு வாக்குறுதியுமே அவர் எங்களுக்கு கரெக்டா செய்யல. அதனால கொடுத்த எல்லா வாக்குறுதியுமே கரெக்டா அவர் நிறைவேற்றிருப்பாருங்கிறது டவுட் தான் இருக்கு பிரதர். அது கன்ஃபார்ம்னு எங்களால நம்பவே முடியாது. ஏன்னா எங்களுக்கு தந்ததே ஒரே ஒரு வாக்குறுதி, அந்த ஒண்ணுமே கரெக்டா இல்லாத பட்சத்துல பப்ளிக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதியும் அவர் எப்படி நிறைவேற்றி இருப்பாரு? அது டவுட் தான். அதுல ஒரு கன்ஃபார்ம் வந்து எங்களால சொல்லவே முடியாது, அஷூரன்ஸ் கிடையாது. தேர்தல் வாக்குறுதி ஓட்டுக்காக பண்றது ஃபர்ஸ்ட் என்னதான் இவங்க சொன்ன வாக்குறுதிகள்ல எதுவுமே அவங்க நிறைவேற்றல. எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் சொன்னாங்க. எந்த மகளிருக்கு கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் பாதி பேருக்கு கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க. அடுத்த எலிஜிபிலிட்டி பார்ப்போம், வறுமை கோட்டு கீழே இருக்கிறத பார்ப்போம். அந்த 1000 ரூபாய்க்கு கூட நாங்கள் வந்து எங்களுக்கு வாங்க முடியாது. ஏன்னா நாங்கள் கவர்மெண்ட்டு ஸ்டாஃப்ஸு. சரி, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ். ஆனால் இதே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இதே எலிஜிபிலிட்டியோட எங்களால் பேங்க்கில் போய் லோன் வாங்க முடியுமானா நோ.
அங்கே நாங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லை, டெம்பரரி ஸ்டாஃப். அப்போ அது என்ன ஒரு மென்டாலிட்டி, நாங்கள் எங்கே இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட்ல கொடுக்குற முத்துலட்சுமி ரெட்டியில் வரைக்கும் 18,000 ரூபாய் கிடைக்காது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப், மொத்த சம்பளமே 18,000 தான். எந்த பெனிஃபிட்டுமே எங்களுக்கு கிடைக்கப்படலை. அப்போ இவங்க கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லாமே பொய் வாக்குறுதிகள். அந்த நேரம் ஓட்டுக்காக கொடுக்குறாங்க. இலவச பேருந்து எல்லா மகளிருக்கும் இலவச பேருந்து எல்லா பஸ்லையும், எல்லா பஸ்ஸும் எங்களுக்கு இலவசமாக இருக்கா? அதுவும் கிடையாது. ஸோ இவங்க ஒரு கண் துடைப்புக்கு இப்போ வந்த உடனே அதில் வந்து 1% கூட ஃபில் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த லைனை முடிச்சிட்டாங்க. இப்போ 356 நான் வந்து வேலைக்கு ஆட்சி வந்த உடனே எல்லா ஒப்பந்த செவிலியர்களும் பணி நிரந்தரம். எங்கே பணி நிரந்தரம் செஞ்சாங்க? 365 3000 இவ்வளோ பேரை போட்டேன், அவ்வளோ பேரை போட்டேன்னு கதை சொல்கிறாரு. அவர் அப்படியே கணக்கு கொடுத்தாரு, 3000 இவ்வளோ செவிலியர்களை தான் நான் போடுவேன்னு கணக்கு கொடுத்துருந்தா ஓகே. அப்போ நீ வந்து அது வந்து போய் கட்டுக்கதையா, இவங்க கற்பனையா, இவங்களாவே ஒரு இது பண்ணி ரெடி பண்ணுறதான் வாக்குறுதி. வாக்குறுதிக்கும் அவங்க நடந்துக்கிறதுக்கும் எந்த வித சம்மந்தமுமே கிடையாது. அப்போ வாக்குறுதிகள் இவங்க தாரதே வேஸ்ட், 0 தான். அதுலேயும் அவங்க 0 தான்.